summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வருது. இல்ல அந்த டைம்லயே சோஷியல் மீடியால வேற யார் மூலியமா அது ஒரு பழக்கம் ஏற்பட்டு அதனால அங்க பிரேக்கப் ஆகுறது அப்படின்னு அந்த மாதிரி யாராச்சும் வருவாங்களா மேம்? மேரேஜ்க்கு முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இல்ல ஏமாந்துட்டாங்க அந்த மாதிரி. இப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பீரியடில் வந்து டவுட் வரும். தன்னுடைய பார்ட்னருக்கு எங்கேயோ வேறு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும்போது நம்மகிட்ட வருவாங்க, அது பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வந்து எனக்கு வந்து ப்ரீ மேட்ரிமோனியல் போஸ்ட் மேட்ரிமோனியல்னா கிளைண்ட் வந்து ப்ரீ மேட்ரிமோனியல் பண்ணணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டே வரும்போது எனக்கு ஒரு பையன் 13 வயசில் இருக்காம்பாங்க. மேடம் திஸ் இஸ் நாட் ப்ரீ மேட்ரிமோனியல் போஸ்ட் மேட்ரிமோனியல் அப்படின்னுவேன். அந்த 2வது கல்யாணத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி தான் நான் பார்த்தாகணும். அது இன்னும் கேட்டிங்கன்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சானா டிவோர்ஸ் பேப்பர்ஸ்லேருந்து செக் பண்ணணும். உண்மையிலே டிவோர்ஸ் ஆகிருக்கா, கோர்ட்டில் போய் நம்ம கொடுத்ததெல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரிப்போர்ட்டே கொடுக்க முடியும். இப்போ எப்படின்னா 1, 2, 3வது மேரேஜ் 3 பேர் தாண்டி 4வது மேரேஜ் கூட வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கர ஸ்பீடாக போய்கிட்டு இருக்குது உலகம். எதை நோக்கி போகிறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவங்க குழந்தைங்களும் அதே மாதிரி தானே உருவாகுவாங்க. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு தானே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற இன்னொரு விஷயம் அதிகமா பிரெக்னெண்டா இருக்காங்க, அந்த டைம்லயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அது எவ்வளவு அதிகமா இருக்கு? அதுக்கான காரணம் என்னவா இருக்கு மேம்? அதாவது எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமா? பிஃபோர் வெட்டிங் வந்து ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சும்மா பார்த்து பேசியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆப்போசிட் செக்ஸோட ஒரு அட்ராக்ஷன் பேசுகிறாங்க வைக்கிறாங்க இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க குழந்தையவே இவங்க கருவில் சுமந்துக்கிட்டு இங்கே வந்து கல்யாணம் பண்ணி அப்படி இருக்கிற கேசஸும் நான் நிறைய பார்த்துருக்கேன். வேற லவ்வர் கூட ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து அங்க பிரெக்னென்ட் ஆயிட்டு வேற அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஃபேமிலிக்கு தெரியாம ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியாம? இப்போ ஃபேமிலிக்கு தெரியாமல் இல்லை, ஃபேமிலிக்கு தெரிஞ்சே கல்யாணம். அதாவது ரிலேஷன்ஷிப் வந்து வேற யாரோடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சு ஃபேமிலியே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சே வேற ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலிக்கு தெரியாது இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கு, பொண்ணுக்கு மட்டும் தெரியும் பிரெக்னெண்டா இருக்குன்னு, கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் அந்த காலத்து சினிமாவில் திடீர்னு பொண்ணு மயக்கம் பிடிச்சி விழுந்தா கை பிடிச்சி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேஸ் இது. அது வந்து ஒன்றுமே சொல்லாது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தலை சுத்து அப்படின்னு அது இது இப்போ மேக்கப் பண்ணி இது 1 or 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அப்படியே வந்துடும். ஆனால் இப்போ தான் வந்து ஸ்கேனில் வந்து இத்தனை வாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தான் ஒரு பையன் எங்ககிட்ட வந்தான். எனக்கு கல்யாணம் வந்து ஜான்வரியில் தாங்க ஆச்சு, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க ஜான்வரி எண்டே. எனக்கு பயங்கர டவுட்டாக இருந்தது. அவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்தா 8 வார கர்ப்பம்னு வருதுங்க, கல்யாணம் ஆகி 1 மாதம் தாங்க ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து எங்கிட்ட கேஸ் கொடுத்தாரு. அப்புறம் இந்த பொண்ணை நம்ம ஃபாலோ பண்ணால் அது வந்து வேற ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் இந்த பையனை காலையில் நார்மலாக இவனோட நல்லா பழகிட்டு சாப்பாடு செஞ்சு இவனுக்கு அனுப்பிச்சிட்டு கேரியர் கட்டிட்டு போய் அந்த பையனை கொடுத்துட்டு அந்த பையனை போய் பார்த்துட்டு வருது. மேரேஜ்க்கு அப்புறமும்? மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பையன் என்கிட்ட கேஸ் கொடுத்தப்போ நான் இந்த மாதிரி 8 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இன்னொரு பையனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அது ஷி கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் ஈவன் ஆஃப்டர் த வெட்டிங். ஸோ இது ரொம்ப இது மாதிரினாக்கா இன்னொரு தஸ் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. வரும்போது என் பொண்ணு என் ஒய்ஃபை ப்ரெக்னென்ட் தாங்க, நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் தான், பட் அவள் ஒரு பையனை விரும்பிகிட்டு இருந்தா, எனக்கு தெரிஞ்சிருச்சு வந்தோடனே இவள் ப்ரெக்னென்ட் இல்லை. அதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசி அதெல்லாம் பண்ணணும், இல்லை நான் அவங்க கூட தான் இருப்பேன், நீ தான் நல்லா பார்த்து பண்ணலாம் சொல்லிட்டு அதை களைச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் 2 குழந்தைங்க பிறந்துருச்சு. குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 6 வயசு ஒன்றும், இன்னொன்று 4 வயசு ஒன்றும். இப்போ வந்து குழந்தைங்கள விட்டுட்டு நான் போகிறேன், அந்த பையனோட போகிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கிது. என்னங்க வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டேன். காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்கன்னாங்க. எனக்கு பக்குன்னு ஆச்சு. என்ன நடக்குது? அதாவது ஒரு குரு அப்படிங்கிறவங்க வந்து நம்ம ஒரு பெரிய அந்தஸ்தில் வச்சுருக்கோம், மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு. அவங்க இப்படி இருந்தால் அவங்கக்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க? ஸோ இதெல்லாம் இப்போ ரொம்ப காமனாக நடக்குது. வேற ஐ டோன்ட் சி தட் இஸ் கோயிங் ஆன் தேர் இன் யூஎஸில் கூட இவ்வளோ நடக்கலை. 10% அங்கே நடக்குதுன்னா நம்ம 90% நம்ம ஊரில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயத்த நம்ம டைஜஸ்ட் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கோம். நம்ம நிறைய பேர்லாம் வந்து உனக்கு குழந்தை இருக்கா பரவாயில்ல அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க, என்ன பொண்ணுங்க கிடைக்கலன்னு.
இப்ப நீங்க பார்க்குற கேஸஸ்ல கவுன்சிலிங்க்கு வந்து உட்கார்ந்தும்போது, பெண்கள் பேசுறதோ, இல்ல ஆண்கள் யாரோ பேசும்போதோ, அவங்க பேசி ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி கதை போகும். அதுக்கப்புறமா அவங்க பேசுறதுல ஏதோ உண்மை தன்மை இல்லாமையோ, இல்ல வந்து அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்காத சொல்றது, அந்த மாரிலாம் இருக்குமா மேம்? அந்த மாரி ஏதாவது கேட்டுருக்கீங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸில் வந்து ஒரு பையனை பற்றி பார்த்து சொல்லுங்கன்னு தான் ஒரு பொண்ணு வந்துச்சு. பட் அது என்கிட்ட கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கும்போது நான் சொன்னேன், இந்த பையனை ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பொண்ணு ஃபாலோ பண்ண பொண்ணு பிஜியில் தங்கியிருக்குன்னு. பிஜியில் தங்கியிருக்கா, நம்மகிட்ட அட்ரஸ் வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்குது, பிஜியில் தங்கியிருக்குங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி இந்த பொண்ணை ஸ்டடி பண்ணுவோன்ட்டு பொண்ணை ஸ்டடி பண்ணால் ஷீ இஸ் மேரிட். எங்ககிட்ட என்ன சொன்னா, இந்த பையன் வந்து எனக்கு லவ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணோட அஃபேரில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எங்ககிட்ட கேஸ் கொடுத்தது. அந்த பொண்ணு யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துச்சு. கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஒன் சைடு லவ். அந்த பொண்ணை தெரிஞ்சு அந்த பொண்ணை போய் இது அவங்ககிட்ட இருந்து விரட்டி விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு இருக்குது. இது தான் கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்டாப் பண்ணி. ஆமாம், இது வந்து எங்களுக்கு அது அந்த டோன் பேசுறது இவங்க வரும்போதே நம்மகிட்ட அவங்க பேசுகிற விஷயங்கள் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக தான் இருக்கும். நமக்கு இது 30 இயர்ஸாக இருக்கிறதுனால நல்லாவே தெரியும். இந்த மாதிரி எனக்குன்னு சொல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு, அவங்களோட மகளுக்கு, அந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மகிட்ட கேஸ் கொடுக்க வருவாங்க. அது பை எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹவ் நோ. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேஸ் எப்படி மேம் முடிப்பீங்க? ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு நம்ம ரிப்போர்ட் குடுக்கணும். பட் ஆனா இவங்களே பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு பேசிருவீங்களா? உட்கார வச்சு அந்த பொண்ணை பேசினேன். எந்த கதைமா சொல்லணும் உனக்கு? உன் ஹஸ்பண்ட் கதை சொல்லணுமா, உன் கதை சொல்லணுமா? சரி உன்னோட லவரோட கதை சொல்லணுமா, உன் கதை சொல்லணுமான்னு கேட்டோடனே ஷாக்காக பார்த்துச்சு. ஆமாம், நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. கல்யாணம் போயிட்டு வீட்டை விட்டு வந்துட்டு புருஷனை விட்டுட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டிலேருந்து உன்னை அடித்து நீ அவன்கிட்ட தான் போய் இருந்தாங்க. ஆனால் நீ பிஜியில் இருக்க. இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு கிளம்பிடுச்சு அந்த பொண்ணு. ஸோ ஒரு பாயிண்ட் நாங்கள் வி ஆர் டூயிங் பெய்ட் சர்வீஸ். பட் என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நான் கரெக்டான ஒரு சர்வீஸை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் அவங்களுக்கு என்னை பிடிக்கல என்ன திட்டினாலும் சரி. ஸோ திஸ் இஸ் வாட். இப்ப இருக்க ஜெனரேஷன் இந்த மாதிரி அஃபேர்ஸ் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி கேசஸ் வந்துட்டே இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆகணும், கொஞ்சம் குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சொசைட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னடான்னா, ஒரு மேரேஜ் இதுக்குள்ளேன்னா பாண்ட் எழுதிருங்க தயவு செஞ்சு. நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றுக்கணுன்னா அந்த குழந்தைய முழுமையாக அட்லீஸ்ட் ஒரு 18 வயசு வரைக்குமாவது வளர்த்து அந்த குழந்தை வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஆக்கி விட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் ஆகுங்க. இந்த குழந்தை ஒரு கேஸில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து 1 மந்த் இருக்கான் கூட. அப்போ ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு. அந்த குழந்தை பிறந்து ஒரு 3 மாதத்துல அந்த குழந்தைய பார்க்க வரேன்னு வரான். வந்து திரும்ப 2வது கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு வேலையே வந்து இந்த பொண்ணு என்னமோ மெஷின் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்லேயே வச்சுட்டு போய்ட்றான். இது வந்து என்ன சொல்கிறது, இவனுக்கு பார்த்தா வேற ஒரு கல்யாணம் ஆகி வேற ஒரு இடத்துலையும் இருக்கான். 2 பேர் மேனேஜ். இதெல்லாம் வந்து அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிற மெஷின் மாதிரி யூஸ் பண்ணுறோம். என்ன சொல்கிறது, மனிதர்களோட மனநிலைமையிலே பெரிய மாற்றங்கள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லணும்னா, அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்ம யார் சொல்கிறதையும் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமே வந்து நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். முன்ன வந்து ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றமான விஷயம். அது குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் வந்துச்சு. இப்போ வந்து குடும்பத்தில் சொல்லி நம்ம கல்யாணம் பண்ணுறதில்ல, சொந்த பந்தங்களில் பொண்ணு எடுக்கிறதில்ல, மேட்ரிமோனி சைட்டில் வந்து பார்க்குறீங்க, எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. டிவோர்ஸுங்கிறதும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் தான் டிவோர்ஸ் வாங்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கோர்ட்டில் பாண்ட் எழுதி கொடுத்துட்டு வாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த குழந்தை பெற்றுக்கிறேன்னா இந்த குழந்தையோட முழு பொறுப்பும் என்னுடையது, நான் அதை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும். இல்லைன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டியே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டுருவோம். எல்லாம் நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் ஒரு 70% நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் எனக்கு வரக்கூடிய கேசஸை நான் ஸ்டடி பண்ணி வச்சு நான் சொல்கிறேன்.
இது ரொம்ப மிகவும் தவறான ஒரு ஆட்டிடியூடோட மக்கள் இருக்கிறதா தெரியுது. கோர்ட்டு மூலமாக தான் நீங்கள் வந்து ஒத்துக்கு வருவீங்க அப்படின்னா கோர்ட்லேயே போய் சைன் பண்ணுங்கள். இனிமேல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட வேணாம்னு நினைக்கிறேன். அஃபிடேட் பாண்டு போட்டு கொடுங்க. நான் இந்த மேரேஜ் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் இவ்வளோ ஃபைன் பே பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து முன்ன வந்து நம்ம சொல்லுவோம் பொண்ணுங்க பே பண்ணல, பசங்க தான் தப்பு பண்ணாங்க. ஈக்குவலி நடக்குது. ஸோ ஐ எம் நாட் பயாஸ்ட். ஸோ 2 பேருமே போய் இதை வந்து நாங்கள் எங்கள் மேரேஜை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கொண்டு போய் எங்கள் குழந்தைங்கள நல்லபடியாக கொண்டு வரலைன்னா we have to pay a fine ன்னு சொல்லி நீங்கள் வாங்க. ஒன்று பையன் பிரிஞ்சு போகிறான்னா இவங்ககிட்ட அது வந்து சாதாரண அமௌண்ட்டாக இருக்கக்கூடாது, இவங்களோட கட்ட முடியாதபடியான ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இல்லை தே ஷுட் பி பனிஷ்ட். அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் இவங்களாம் மாறுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேசஸ் இருந்துச்சு. சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. டைமுக்காக ரொம்ப நன்றி மேம். நன்றி. Summer holidays கண்ணு கால் GT Holidays பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.